சிந்தையில சிவமே இருந்தா எதிரியே இல்லையா? எப்படி? அது நீங்க தான் சொல்லணும். தெளியும் திருமூர்த்தியார்த்தம் முந்தைய செயலெல்லாம் அமன் போய் முதல் சைவம் ஓங்கில் இந்த புவி தாங்கி விண்ணரசாழ்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதிரிய தண்டிக்கிறதோ, அவங்கள காழ்ப்புணர்ச்சி வச்சிருக்கிறதோ கிடையாது என்னோட நோக்கம். ஐயா நீங்க யார் எவரெல்லாம் எனக்கு தெரியாது. நெத்தில திருநீர் பூசிங்க, உருதிராக்கம் அணிந்து கொள்ளுங்கள், திருக்கோயிலுக்கு வாங்க, திருமுறை வாசிங்க. ஏன்னா அவருக்கு முன்னாடி திருக்கோயில் வழிபாடு என்பது திரு நந்தனவனம் வைத்தல், யாரையும் இகழ்வா பேசக்கூடாது. அப்படியெல்லாம் ஒரு வழிபாடா இருக்கும் பொழுது அந்த மாதிரி இருந்தா வேற வேற மனக்கருத்து உடையவர்கள் இல்லாம போயிடுவாங்க. அப்ப அவங்களும் சைவர்கள் தானே. ரொம்ப சுலபமான ஒரு வழிமுறை. என்ன பண்ணாரு? விண்ணரசாழ்வன் என்றார். அவ்வாறு மொழிந்தது கேட்ட அமைச்சரோடு மெய் வாழ்த்தரு நூல் அறிவின் மிக்கு மாந்தர் தாமும். அது என்னங்க மெய் வாழ்வு தரு நூல் அறிவு, அதாங்க திருக்குறள். திருக்குறள்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? எப்பொருளாக செல சொல்லின் தான் பிறர்வாய் அப்பொருளில் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அடுத்தது எப்பொருள் யார் யார் வாய் கேட்டினும் அப்பொருளில் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்படியெல்லாம் சொன்னார் இல்லையா? அந்த நூல் அறிவுல என்ன சொல்லியிருக்காங்களோ, திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அது போலதான் நான் அரசாள்வேன். சரி, என் பிள்ளைய ஒரு தப்பு பண்ணா, நமக்குதான் நம்ம முப்பாட்டம் ஒருத்தன் இருக்கிறான், மனுநீதி சோழன். அவன் கொடுத்த அதே தண்டனை நானும் தருவேன் அப்படிங்கிற உரைப்போடு நான் அரசாட்சிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சிந்தை சிவமே தெளியும் திருமூர்த்தியா. அவ்வாறு மொழிந்தது கேட்டன. அப்ப சொல்ல எவ்வாறு அருள் செய்தனை மற்றவை அன்று யாவர் செய்வார் பெரியோர் என சேவடி தாழ்ந்து செப்ப வையம் முறை செய்குவனாகில் என்ன பண்ணாரு? என்னோட ஆபரணம் எது? திருநீரு, வெறும் திருநீரு. செய்யும் அபிடேகமும் ஆகும், செழுங்கலன்கள் ஐயன் அடையாளமும் ஆகும். என் சுவாமி திருநீர் பூசிங்கிறான், நான் திருநீர் பூசிருக்கிறேன். என் சுவாமி கழுத்துல உருதிராக்கம் அணிந்திருக்கிறான், நானும் உருதிராக்கம் அணிந்திருக்கிறேன். என் சுவாமி எல்லாரிடத்துல அன்பு காட்டுறான், நானும் அன்பு காட்டுவேன். என் சுவாமி அணுமல சார்பே இல்லாதவன், நானும் அந்த மாதிரி இருக்க முயற்சி செய்கிறேன். அவ்வளவுதான். விருப்புற்று வேடனார் சேடறிய மெய்க்குளிர்ந்தங்கு அன்று அப்படின்னு திருவாசகத்துல வருது பாருங்க. அதே மாதிரி அந்த விருப்பத்தை என்ன பண்ணாரு? செழுங்கலன்கள் ஐயன் அடையாளமுமாக அணிந்து தாங்கும் மொய் புன் சடைமா முடியாவது. எப்பொழுதும் உருதிராக்கம் அணிந்து கொண்டு இந்த முடியை நான் எப்பொழுதும் பெருமான் அடியவர்களை சூடக்கூடிய திருமுடி அப்படின்னு சொன்னார். இப்படி இருந்தா நான் ராஜாவாக இருக்கிறேன் என்று இவ்வூரை கேட்டலும் எல்லையில் கல்வியோரும் தென்மதி நூல் வளர் வாய்மை அமைச்சர் தாமும் நன்றிங்கு அருள்தான். இந்த மாதிரி ஒரு ராஜா நமக்கு கிடைச்சா மாதம் மும்மாறி பொழியும் அப்படின்னார் என்று நற்றவ வேந்தர் சிந்தை ஒன்றும் அரசால் உரிமை செயலென உய்த்தார். மாடெங்கும் நெருங்கிய மங்கள ஓசை மல்க சூடும் சடை மௌலி அணிந்தவர் தொல்லை ஏனம் தேடும் கழலா திரு ஆளவாய் சென்று தாழ்ந்து நீடும் களிற்றின் விசை நீள் மருகு ஊடு போந்தார். அங்க போய் யானையிலிருந்து இறங்கி நேர திரு ஆளவாய் அண்ணலை சந்திக்க போறாரு. பெருமானே, நின் திருவருளால் அன்றி வேற எதுவுமே இல்லையே சுவாமி. நேத்திக்குதான் அவன் சந்தன கட்டை கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, என்னோட முழங்கையை வைத்து அந்த சந்தன கல்லுல தேய்த்தேன். பெருமானுக்கு அவன் சந்தன கட்டை தானே கொடுக்கல, என் கையை அவனால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு தேய்க்க அந்த அந்த எலும்பு முழுக்கமும் ரத்தம் ஒழுகி அந்த எலும்புல இருக்கக்கூடிய அந்த நாணல் இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜை எல்லாம் ஒழுகி அந்த மூளை எல்லாம் ஒழுகி என் பெருமானே உனக்கு சாத்துவதற்கு இது சந்தனமாகட்டும் நினைச்ச உடனே பெருமான் இவை அனைத்தையும் ஒருங்கு கூட வைத்தானே, அப்பெருமானுக்கல்லவா இவ்வுடல் தர வேண்டும். இந்த சடமான இந்த பொருள் பெருமானுக்கல்லவா சென்று சேர வேண்டும் என்று நினைத்தவர் அல்லவா அவர். அப்ப நீளுங்க பெருமானை போய் பார்த்தார். மின்னும் மணி மாளிகை வாயிலின் வேளம் இது தன்னின்றும் இழிந்து தயங்கொழி மண்டபத்தில் பொன்னின் அரி மெல்லனை சாமரை காமர் பூங்கால் மண்ணும் குடை நீழல் இருந்தனர் வையம் தாங்கி.
இந்த வையம் முழுதும் இருக்கிற வரைக்கும் அவர் ஆண்டார். குலவும் துறை நீதி அமைச்சர் குறிப்பின் வைக கலகம் செய்ய அமரர் செயலாயின கட்டு நீங்கி எல்லா கட்டம் நீங்கி போச்சு. எல்லாரும் திருநீர் பூசியாச்சு. எல்லாரும் திருவைந்தெழுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த பர்டிகுலர் பர்சன்ஸே இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே நிலவும் திரு நீட்டு நெறித்துறை நீடு வாழ, அதான் சைவ நெறி நீடு வாழ்க அப்படின்னாரு. உலகெங்கும் நிரம்பிய சைவம் உயர்ந்து மன்ன, சைவம் தாங்க உயர்ந்து மன்னும். நுகலின் கண் விழித்தவர் வாய்மை நுணங்கு நூலின் பதமெங்கும் நிறைந்து விளங்க பவங்கள் மாற உதவும் திருநீரு நீரு உயர் கண்டிகை கொண்டவேணி முதன் மும்மையினால் உலகாண்ட மூர்த்தியார் அப்படிங்கிறார். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று சொல்லி இந்த பாடத்தை நிறைவு செய்து அரகரா 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 மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி என்று சொல்லி இப்ப நம்ம ஒரு சிறிய பகுதியாக சேரமான் பெருமாள் நாயனாரும் நம்பியாரூராரும் ஆடி மாத சுவாதி நட்சத்திரத்தன்று பெருமான் திருக்கையிலை சென்றடைந்தார்கள் என்று சொல்வதற்கு ஒரு சிறு குறிப்பு பார்த்துட்டு அப்புறம் ஐயா எடுப்பாரு. சிவாய நம சிவாய நம அரகரா 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 நம்பியாரூரார் திருவடிகள் போற்றி போற்றி, நம்பியாரூரார் திருவடிகள் போற்றி போற்றி, சேரமான் பெருமாள் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. இப்போ ஒரு சின்ன ஒரு ஜென்ரலா ஒரு தாட். இப்போ நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியுமா? நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ? சொத்து விவரம், அசையும் சொத்து அசையா சொத்து எவ்வளோ? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாப்பா நம்ம பழகணும். அப்பா எல்லாத்தையும் எல்லா ரிசிப்டும் காட்டு. ஆதார் கார்டு கொடு, ரேஷன் கார்டு கொடு, அப்புறம் எல்லாத்தையும் இப்பதான் நீங்க என்னமோ கம்ப்யூட்டர்ல இறக்கணும்னு சொல்றீங்களா, அதெல்லாம் காமிச்சாதான் உங்களை சேர்த்துக்கணுமா அப்படின்னு சொன்னா, எப்பாங்கம்மா கதை சொல்ல வந்துட்டீங்க. எங்க பாட்டை போட்ட காலத்துல இருந்தே எங்களுக்கு 2 பேர் ஃப்ரெண்டா இருந்தாங்க. அவங்க மூலமா தான் நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு. என்னப்பா சொல்ற? எங்க பாட்டனுக்கு போட்ட காலத்திலேயே புக் வாங்கி வச்சிருந்தாங்க பெரன் மேல. அந்த பரன் மேல இருக்கிறத தூசி தட்டி பார்த்தா அந்த ஜீன் வருது இல்லைங்களா, அந்த ஜீன் வழியா வந்த போது சேரமான ஒருத்தர் இருந்தாரு. அவரு இதே மாதிரிதான் யானை கண்ணு கட்டி விட்டு கூட்டிக்கிட்டு வந்தது. அவர் என்ன பண்ணுவாரு, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்து சிவ பூஜை பண்ணுவார். நம்மள மாதிரி எல்லாம் ரொம்ப நேரம் பண்ணி சாமியை கொடுமைப்படுத்த மாட்டாருப்பா. பூ உண்டு, நீர் உண்டு, நீ உண்டு, நான் உண்டு, இப்படிதான் பூஜை பண்ணாரு. அது பண்ணா ஐயா வைத்தியநாதன் ஐயா சொல்ல, இமைக்கும் பொழுதுதான் பண்ணி முடிக்கணும். நீ லேட்டா பண்ண சாமி சொல்லணும். ஏய், இந்த பையன் என்னமோ பர்சனல் லிங்க்குக்காக நம்மள இவ்வளவு நேரம் இழுக்கடிக்கிறான் அப்படின்னு வரா. அப்ப என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, பூஜை முடிவுல தில்லையில இருக்கக்கூடிய சிலம்போசை திருவஞ்சை களத்துல பெருமானுக்கு கேட்கணும். சேரமானுக்கு ஒரு நாள் தாமதம். என்ன தாமதமான என்ன சாமிக்கு நமக்கு என்ன வாய்க்கா வரப்பு தகராறா என்ன? டேய் முறை, இன்னைக்கு நான் என் கழனியில பாய விட்டா நாளைக்கு நீ கழனியில பாய விடணும், அப்படித்தானப்பா வாய்க்கா வரப்பு தகராறு வர்றது. அப்ப என்ன பண்ணுவான், நீ உன் வாய்க்கால் வந்து என்னோட 3 தலையை தாண்டி 4வது தலையில இருக்கும். நீ முறை வரும்போது நான் என்ன பண்ணுவேன், இங்க கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி விட்டுருவேன். வெட்டி விட்டா அப்ப என்ன சொல்லுவான், ஏ எலி வரலடா நான் என்னடா பண்ணுவேன், உன் கழனிக்கு போய் தண்ணியே பாயாது, என் கழனியில தண்ணி பாய்ஞ்சு, என் பயிர் கண்ணு மட்டும் இருக்கும் தண்ணி, உன் கழனி பூரா காஞ்சி கிடக்கும், என்னம்மா அப்படி பண்றீங்களே அப்படின்னா. அந்த மாதிரி தகராறுன்னா உங்களுக்கு நமக்கும் சிவனுக்கும் சொல்றாரு. இத யாரு? சேரமான் சொல்றாரு. சிலம்பாசி கேட்கல, எனக்கு ஒன்றும் நஷ்டமே இல்லை சாமி அப்படின்னு அந்த குருவாலை எடுத்து நாட்ட போனாரு. கண 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 கணன்னு கடிச்சு. ஏன் சாமி லேட்டு? அங்க சுந்தரன் நம்ம முன்னாடி வந்து ஒரு பாட்டு ஒண்ணு பாடினாயா, அந்த பாட்டு நீ கூட கேட்டு பாரு. அப்படியே நம்மள மறந்து அப்படியே இருப்போம். நான் யார், என் உள்ளம்மார், என் ஞானங்களார், என்னை யார் அறிவார், எப்பிரான் என்னை ஆட்கொண்டிலையேல் நானார் என் உள்ளம்மார் மணிவாசக பெருந்தகை சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடிய என்ன பெருமான் ஆட்கொண்ட போது அப்ப என்ன பண்றாரு தெரியுங்களா என் சுவாமி? அப்படியா என்ன பாட்டு பண்ணா? அது ஒண்ணு இல்ல, பின்னாடி ஒருத்தர் வருவாரு சைவ சித்தாந்தம் சொல்ல. அந்த 20 ஒரு கதை ஒண்ணு சொல்றாரு. மெய்கண்ட சாஸ்திரத்துல இருக்கக்கூடியவர் என்ன பண்ணானா, அந்த இரும்பு பழுக்க காய்ச்சி அப்படியே நெருப்போட இருக்குமா, அந்த தூண்ல கட்டி போட்டுருவானா. இந்த பிரி தூணை எப்படி மிளகா உப்பு போட்டு கரம் மசாலா போட்டு வறுத்து சாப்பிட்டு நாக்கு சொட்ட சொட்ட சாப்பிட்ட பாரு, சப்பு கொட்டி கொட்டி
அதே மாதிரி ஊனை நீ தின்னுன்னு நம்ம ஊனை பிச்சு 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 வைப்பான பாதி வெந்ததை வேகாதுமா, கனமும் சீழுமா ஒழுகுமா, அப்படி இருக்கு. இன்னைக்கு ஒம்பளையே, அப்ப அதை எப்படி நாக்கு சப்பு கொட்டி தின்ன நீ அப்படின்னு கேட்பான் பாருங்க. அப்படின்னு வரும்போது ஆனா பாவீங்களா, அப்போ இவ்வளோ பாவத்தையா நான் செய்திருக்கிறேன்னு இந்த ஆன்மா ஒரு க்ஷணமாவது நினைக்கணுமா. அததான் இந்த பாட்டுல சொன்னாருப்பா. அந்த பாட்டு கேட்டேன், மெய் மறந்துட்டேன். ஒருவேளை சிவன் சொல்றான் யார்கிட்ட, சேரமான் கிட்ட, இப்படிலாம் கூட தண்டனையில ஒரு வகை இருக்குதா, பண்ணவனே அவன்தான். அப்படி என்ன பாட்டு அது? தடுத்தாட்டி தருமனார் தம்மை செக்கில் இடும் பொழுது வந்து தடுத்தாற் கொள்வான், பிடித்தாடி புலியூர் சிற்றம்பலத்தியம் பெருமானை பெற்றாமன்றே அப்படின்னா. பாவி, இப்படி ஒரு பாட்டா? என்ன பாட்டு அது? மடித்தாடும் அடிமைக்கண் நன்றி மனமே, பாடா போன மனசு அங்க தொங்க விட்டு வச்சுக்கிறான். அது சுவை எதுலன்னா தெருவுல போற புழுதியில் தான் அது சுவையே கூடுதுன்னு தெரியாத. அத நீ என்ன பண்ற, அப்படியே திரும்பி 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 பார்த்து 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 இந்த மூக்கு சொல்லுது சாப்பிடதானே கூடாதுன்னா, வாசனை நுகரதுல உனக்கு என்ன வந்ததுன்னு. இந்த வாய் சொல்லுது அதை சொல்றதால என்ன ஆயிட போகுதுன்னு. இந்த காது கேக்குது அந்த மாதிரி தீய வார்த்தைகளை கேட்கறதால உனக்கு என்ன நஷ்டம், நான் பேசதானே கூடாது அப்படி. இப்படியெல்லாம் கிடக்குறியே மனமே, நீ வாழும் நாளும் சாகும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தம்மை செக்கிலிடும் பொழுது வந்து தடுத்தாட்டும், பிடித்தாடி புலியூர் சிற்றம்பலத்தியம் பெருமானை பெற்றாம் என்றனர். உடனே சேரமான் சொன்னார், அப்படியா சாமி, கூப்பிட இருந்தால நாமள ஃப்ரெண்டா வச்சுக்கலாம். அப்ப நானும் இவ்வளோ நாளா எவ்வளோ தப்பு பண்ணிக்கிறேன். இப்போ முதல் கொஸ்டின் கேட்டேன் பாருங்கப்பா, என்ன பாட்டு அது? அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையா என் நெஞ்ச துறப்பிப்பாய் நீ. இந்த துறப்பிப்பாய்க்கு என்ன பொருள் அப்படின்னா, இப்போ நான் ஒரு தப்பு பண்றேன், நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்கம்மா, நீங்க பண்ற தப்புமா அப்படின்றீங்க. அடப்பாவி, எப்படி பண்ணாலும் கண்டுபிடிச்சிடுறானே. சரி, நான் ரகசியமா மனசுக்குள்ள நினைக்கிறேன். இப்போ உன்னால என்ன பண்ணி உங்க மைண்ட் வாய்ஸ் தான் ஓப்பனா சொல்றீங்களா கேக்குது அப்படி. துறப்பிப்பாய், மனசுக்குள்ள செய்யக்கூடிய ரகசிய குற்றங்களுக்கு பெருமான் வந்து அந்த தண்டனை ரொம்ப ஹார்டா வைப்பானா. ஓஹோ அதானா அப்படின்னாரு. அதால்தான் நம்பியாரூரார் சொன்னாரு, யான் செய்யும் தூரிசுகளுக்கு கூட நாய் அப்படின்னாரு. யோ, நான் பார்த்ததெல்லாம் கண்டதே கண்டதே காமுறுவேன். ஒரு பெரிய வீட்டை பாக்குறோம், நமக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்கலையே. ஒருத்தர் நல்லா ஒரு கழுத்து நிறைய சங்கிலி போட்டு போவான், ஐயோ நமக்கு இந்த மாதிரி இல்லையே. ஒரு கார்ல போவான், ஆவி இவெல்லாம் கார்ல போறானே மனசுக்குள்ளார. இதுக்கு உண்டான தண்டனை எவ்வளவு பெருசு தெரியுங்களா? அங்க இருபுகள் வருது பாருங்க, அதெல்லாம் கொடுப்பானா பெருமாள். அதான் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி. சிவாயனம்மா, நீங்க பேசுறது கேட்கல. சிவாயனம்மா, கேக்குதுங்களாப்பா? இப்ப கேக்குதுங்கம்மா. சிவாயனம்மா, அப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, இப்ப சேரமான நாம வந்து பார்க்கணும். எப்படி தெரியும் சேரமானுக்கு? பெருமான் இடத்துல விண்ணப்பம் வச்சாரு, ஐயா அவ்வளோ அற்புதமான கருத்து சொன்ன என் பெருமானே நான் பார்க்கணும், நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நீங்க என்ன பண்ணணும், எனக்கு அவங்கள அறிமுகப்படுத்தணும். அவங்கள அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது இல்லையா? அப்ப நீங்களே நேர்ல வந்து இன்னாரு இன்னாருன்னு அறிமுகப்படுத்தணும் எங்க 2 பேருக்கு நடுவுல அப்படின்னு சொன்னாராம் பாருங்க. சுவாமி சொன்னாராம், சரி நீ வா அப்படின்னு சொன்ன பொழுது கிளம்பி வராரு. தில்லைக்கு நேரா வர, தில்லைக்கு தானே வர சொன்னாரு இவரு. தில்லைக்கு வர்றாரு, சேரமான் வராரு. வந்தா ஐயா திருவாரூர் வந்துட்டாரு, நம்பியாரூரார் திருவாரூர் வந்துட்டாரு.
திருவாரூர் வந்த உடனே என்ன பண்ணாரு சுவாமி, என்ன பண்ணாரு, தில்லையில வந்த உடனே பெருமானை பார்த்து அந்த சிலம்போசையை பார்த்து அழுதாராம் பெருமான். தில்லை பெருமானை பார்த்து, ஐயா இந்த சிலம்போசை அல்லவா என்னை வந்து தினசரி என் பெருமானை நீ வந்து சிலம்போசை கேட்டு வைத்தாய் என்று இப்ப பெருமான் நேரடியாகவே தன் சிலம்போசையை சேரமானுக்கு கேட்க செய்தான். அங்க ஒரு அற்புதமான பதிகத்தை அருளி செய்கிறார் சேரமான் பெருமாள் நாயனார். நமக்கு 11ஆம் திருமுறையில வரும் அந்த பாடல். அடுத்த வாரம் அதை சிந்திக்கலான்ட்டு. அப்புறம் என்ன பண்றார், நேரா திருவாரூர் வர்றார். திருவாரூர் வந்தா பெருமான் சொல்றார், உன்னை தேடி பெருமான் வருகிறார், சேரமான் வருகிறார், நீ சென்று எதிர்கொண்டு அழையும் அப்படிங்கிறார். இவர் யாருன்னு பார்த்ததில்ல, அவர் யாருன்னு இவருக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கோடுவேடு எது, திருநீர் பூசி இருப்போம், கழுத்துல உருதராட்சி அணிந்திருப்போம், அடியாரை கண்டு அடியாரோடவே இருப்போம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணாரு சுவாமி, என்ன பண்ணாரு, பெருமான் திருவாரூர் பெருமான் மீது அருமையான ஒரு உலா ஒண்ணு பாடுகிறார். என்னப்பா வீடியோவே வரமாட்டேங்குதுப்பா, சொல்லுங்கப்பா. ஆமாம்மா. உங்க ஃபேஸ் தெரியலம்மா. அதான் வீடியோவே வரல. இது கொஞ்சம் என்ன பண்ணுதுன்னு தெரியல. சரி நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம். சிவாயனமாம்மா. சிவாயனம். அப்புறம் என்ன பண்றாரு, சேரமான் பெருமாள் நாயனார் திருவாரூர் வந்து நம்பியாரூராரோட கலந்து திருவாரூர் பெருமானை தியாகராஜ பெருமானை பார்த்து விட்டு நேரா இருவருமாக திரு ஆலவாய் போகும் பொழுது ஆலவாய் பெருமானை பார்த்து இந்த சேரமான் அழுகிறார். இவ்வளோ பெரிய ஊர்ல இவ்வளோ பேர் இருக்கக்கூடிய இடத்துல இங்க இருந்து அவ்வளோ தூரம் தள்ளி இருக்கக்கூடிய என்னிடத்துல பத்திரரை அனுப்புனீங்களே, அந்த பொண்ணும் பொருளும் வாங்கிட்டு வர சொல்லி அந்த அந்த நன்றி கடனை நினைந்து திரு ஆலவாய் பெருமானை பார்த்து அழுகிறார். ஆலவாய் பெருமான் அனுப்புனான் இல்லைங்களா பானபத்திரன் இடத்துல, என்னன்னு சொல்லிட்டு, மன்னிய சிவன் யான் மொழி தரும் மாற்றம் 12 திருமுறையில பாட்டுடை தலைவனாக சிவபெருமான் இருக்காரு. ஒரு பாட்டுல நக்கீரர் அருளிய 11ஆம் திருமுறையில ஒரு பாட்டுல திருமுருகாற்றுப்படையில முருகனை பாட்டுடை தலைவனா வைத்தாரு. ஆனா அடியவரை பாட்டுடை தலைவனாக வைத்து ஆண்டானே பாடிய பாடல் 11ஆம் திருமுறையில திருமுக பாசுரம். அந்த திருமுக பாசுரத்துல தன்போல் என்பால் அன்பன் தன்பால் மான்பொருள் கொடுத்து வரவெடுப்பதுவே என்று சேரமானை பாட்டுடை தலைவனாக வைத்து பதியத்தை அருளி செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப கரெக்டா இருக்கும் நீங்க வர்றதுக்கு என்று சொல்லி அடுத்த வாரம் நம்மளோட நாயன்பார் ஆகிய சேரமான் பெருமாள் நாயனாரையும் நம்பியாரூராரும் வெள்ளானை சருக்கத்தை நாம அடுத்த வாரம் சிந்திக்கலாம் என்று சொல்லி, அரகரா 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 திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம். சிவாய நமப்பா. நீங்க வணக்கம்மா. ஹெட்செட் போட்டுக்கின்னு பேசுங்கப்பா, அப்பதான் கேட்கும். சிவாயனமா, நான் பேச கேக்குதுங்களா? சிவாயனமா. சிவாயனம்மா கேக்குதுங்களாம்மா? சரி, கேக்குதுங்கப்பா, சொல்லுங்க. சிவாயனம் சிவாயனம் சிவாயனம். இப்ப அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரொம்ப வேகமா போன வாரம் நம்ம அந்த முதல் சூத்திரத்தையும் இதையும் ரொம்ப வேகமா போயிட்டோம், கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பொறுமையாவே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருந்தாங்க. அது எப்படின்னா, நம்ம ஒரு நிமிஷம் இருக்குமா, நான் என்னோட இதை பின் பண்ணிக்கிறேன். மூட்டு ஸ்டேஜ். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. என்னோட இதை இப்போ நான் இதை ஷேர் பண்ணுறேன் இதில். ஏன்னா அது நம்ம 12 சூத்திரத்தையும் வச்சுட்டு ஒரு மேற்கோள் அங்கங்கே நம்ம படித்த தகவல்களை அப்படியே நான் ஒரு இதுவாக போட்டு வச்சுருக்கேன். அதை அப்படி அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் உதவியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம விளக்கத்துக்கு கூட படமாக பார்க்கும்போது கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதுதான் நம்ம சிந்தனை. இப்போ என்னோட ஸ்க்ரீன் தெரியுதாங்களாமா? சிவாய நம சிவாய நம சிவாய நம. மங்கள வாழ்த்து நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ முதல்ல இருந்தே திரும்பி வருவோம், ஒரு பொறுமையாகவே போகுவோம் அப்படின்னு. இப்போ இன்றும் நம்ம வந்து மங்கள வாழ்த்து அவையடக்கமும் முதல் சூத்திரம் மட்டுமே தான் சிந்தனை பண்ண போகிறோம். நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய தகவல்கள் நம்மக்கிட்ட இருக்கும்.
அங்க அந்த தகவல்லாம் நம்ம உதவியாவும் இருக்கும். பல தரப்பட்டல பேசும்பொழுதோ, தகவல் கலந்துக்கும் போதோ நல்ல பயனுள்ளதா இருக்கும். ஸோ இப்ப இது வந்து அம்மா இது நம்ம எடுக்கும்போதே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்போதே இந்த அ எழக்கூடிய சந்தேகங்கள்லாம் கேள்வி பதில் அத தடை விடையாவே அத வச்சுட்டு தான் நம்ம ஆரம்பிப்பாங்க. இப்ப நம்ம அத சிந்தனையே நம்ம இப்ப அ இது இந்த இது இந்த நம்ம இப்ப சிந்திக்க போற சிவஞான போதத்தினோட இது இந்த நூல் எத பத்தி கூறுது? இதன் பயன் என்ன? கேட்கும் தகுதியுடையவர் யாரு? இந்நூலில் சொல்லப்படும் பொருள் யாது? இந்த மாரி நூல்களை கற்கும் முன் இதுக்கு முன்னாடி எதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? நீதி நூல்கள் தெரிஞ்சிருக்கணும் நம்ம ஆல்ரெடி சிந்திச்சோம். இந்த சொல்லப்படுகிறது முக்தி பேறு அருளக்கூடியது. அது அது எப்படி அடையக்கூடியோன்றது அறிவுபூர்வமா நமக்கு உதவக்கூடியது. இது இப்ப மொத்தம் 12 சூத்திரங்கள் இருக்கு. 6 சூத்திரங்கள் தடை விடை எழுப்பலாம். என்ன கேள்வி வேணா கேட்கலாம். முதல் 6 சூத்திரத்துக்கு. அடுத்த 6 சூத்திரத்துல எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அதுக்குள்ள தெளிவு அடைஞ்சுட்டு தான் அது மத்ததுக்கு போகணுன்ற மாரி இருக்கும். ஏன்னா, அதுல சாதனையியல், பயனியல். என்ன செய்யணும்? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அத பத்தி பேசப் போறாங்க பின்னாடி. முதல் 2 இதும் உண்மையியல், அதோட இலக்கணம். இத மட்டுமே பேசுவாங்க. இதுல நம்ம என்ன வேணா கேள்வி கேட்டு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். கூடிமான வரைக்கும் நானே சில கேள்வி பதிலாவும் போட்டு வச்சிருப்பேன். அதுக்கான பதிலும் அந்த இதுவும் நம்ம சிந்திப்போம். இவை அனைத்துமே நம்ம சிவஞான சித்தியாரிலும் சுபக்கம், பரபக்கத்துல அழகா இருக்கும். ஆனா நம்ம ஃபுல்லா படிக்கிறதுக்கு வி ஆர் ஆல் கிஃப்டட். அதான் சொல்லணும். நம்மலாம் வந்து தவம் பண்ணியிருந்தா தான் நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வைத்தியநாதன் ஐயா மாரியோ, ரத்ன சபாபதி ஐயா மாதிரி ஆளுங்கலாம் நமக்கு நம்ம காலத்துல இருந்து நமக்கு வழிகாட்டி இருக்காங்கன்னா, அதுக்கே தவம் இருந்திருக்கணும் இல்லையா? அது அ தவமுடையார் மாட்டுன்னுவாங்கல்ல, அந்த மாரி இது இந்த தவம் நம்ம பண்ற வேள்விக்கும் ஏதோ ஒரு தவம் பண்ணியிருக்கணும். சிவபெருமானால ஒரு வேட்கை இருந்திருக்கணும். அதனால தான் இது சாத்தியமாகுது. இந்த சிந்தனை வரும்போது ஸ்டார்ட்டிங்ல நம்ம என்ன சிந்திச்சோம்னா, முக்தி பேரு நம்ம இதுக்கு போறதுக்கு முன்னாடி மங்கள வாழ்த்து அவையடக்கம் போறதுக்கு முன்னாடி இந்த நூல பத்தி கொஞ்சம் சிந்தனை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நம்ம போயிடலாம். இப்ப நமக்கு சொல்லியிருக்கோம். யார் வந்து இது படிக்கணும், யார் படிக்க முடியாது. படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஏன்னா இது வந்து நூல். யாரும் முயற்சிக்கலாம். ஆனா படிக்க முடியாதுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. சில தடைகள்லாம் இருக்க வாய்ப்பு வரும். எதனால் தடைகள் வரும்ன்றதையும் சொல்றாங்க. 8 விதமான குற்றங்கள் இருந்தா பலதரப்பட்ட தடைகள் வரும். உங்களால ஆம் நம்ம சிவஞான போதம் சொல்லக்கூடிய உட்பொருளை நம்மளால புரிஞ்சிக்க முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த 8 குற்றங்களையும் நம்ம ஃபர்ஸ்ட் திரும்பி இன்னொரு கூட ஒரு வார்த்தை அப்படி கிடக்குன்னு சொல்லிடுறேன். மடினா சோம்பல். மடி, மானி, மானம் பாக்குறது. மடி, மானி, கொச்சாம்பல். அது கொச்சாம்பல்னா அதுவும் ஒரு விதமான சோம்பல் தான். அதாவது தள்ளி வைக்கிறது. இன்னைக்கு தான் நான் நாளைக்கு தள்ளி வச்சுக்கலாம், நாளைக்கு படிக்கலாம், நாளைக்கு அதே மாதிரி தள்ளி வைக்கிறது. அது மாதிரி தள்ளி வைக்கிற விஷயம் 4. அப்புறம் காமுகன், கல்வன், ஆராசினத்தன், தடுமாறு நெஞ்சத்தன். இந்த 4 கேட்டகரியும் அனைத்து உயிர்களுக்கும் நம்ம ஆடுகின்ற பிறவில இருக்க அனைத்து மனிதர்களுக்கும் இருக்கக்கூடியதுதான். ஆனா இதுல இந்த குறைகள் நம்ம சிந்தனையை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவையா இருக்கு. அதனால சில விஷயத்தை நம்ம சிந்திக்க முடியாம போச்சுன்னா எந்த குற்றம் இருக்கும்னு